ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 வீக்கில் 3 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக எல்லாருக்குமே வெயிட் ஏறிடுச்சுன்னா குறைக்கிறது ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டக்குன்னு வெயிட் குறையவே குறையாது. அதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் வெயிட் மட்டும் குறையணும்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் வெயிட் குறைச்சிருக்கேன். நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, ப்ளஸ் வாக்கிங்கும் போகலை. ஆனாலுமே 3 கேஜி நல்லாவே குறைஞ்சிருக்கு. வெயிட் குறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா போதும். நம்ம அதுக்கு மனசு வச்சா மட்டும் போதும். எப்படியாவது வெயிட் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னாவே நமக்கு ஈஸியாக வெயிட் குறைஞ்சிரும். நான் மாதத்துக்கு ஒரு தடவை வெயிட் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வாரத்தில் ஒருக்கா வெயிட் செக் பண்ணோம் அப்படின்னோம்னா வெயிட் குறையல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்னடா வெயிட் குறையலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இடையில ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க் இருந்ததுனால சரி போட்டு பார்க்கலாம் எவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்போ 3 கிலோ நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல, வாக்கிங்கும் போகலை. எப்படி 1 வீக்கில் 3 கிலோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆனால் எடுத்துக்கிட்ட சாப்பாடு அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் எல்லாம் நான் அதிகமாக சேர்த்திக்கவே இல்லை. என்னோடய உடல்வாகு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டக்குன்னு வெயிட் ஏறிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரியான உடல்வாகு தான் என்னது. அதனால தான் ஈஸியாக 3 கிலோ குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி திடீர்னு 3 கிலோ குறையிறது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டப்போ இது நார்மல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு டயட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், நார்மலாக தான் வெயிட் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அவர் இன்னொரு சஜஷனும் கொடுத்தாரு. ஒரு வீக் ஒரு டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே இதில் நீங்கள் வெயிட் குறையுதுன்னு சொல்லிவிட்டு அதையவே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறம் எனர்ஜி கிடைக்காது, அப்போ ரொம்ப வீக் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்மளோட டயட் பிளானை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுபடி தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓவர் வெயிட் இருந்தது அப்படின்னா. ஏன்னா ஈஸியாக வெயிட் குறையும். எனக்கு குறைஞ்சிருக்கு, உங்களுக்கும் குறையும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற டயட் தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெயிட் குறையணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டயட் பிளான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வெயிட் குறைச்சேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா முழுக்க சாப்பாட்டில் மட்டும்தான் டயட் இருந்தேன். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணலை. உடம்பு குறையிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே பண்ணலை. அதோடு பார்த்துட்டிங்கன்னா குடிக்கிற தண்ணிலையும் நான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம எப்படி தண்ணி குடிக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் டிசைட் பண்ணி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.